Now, we have to start our marketing techniques. Okay, put the heading marketing techniques. Marketing techniques. மொத்தம் 13 இருக்கு. ஓகே, ஒன்றுனா படிப்போம். நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். நம்ம படிக்கும் போதே இன்ட்ரோடக்ஷன் படிச்சுக்கலாம். ஏன்னா 13 எழுதி திருப்பி 11க்கு ஒன்று எழுதிட்டு இருந்தால் டைம் ஆகிடும். அதனால என்ன பண்ணா அது படிக்கும் போதே அப்படி நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மார்க்கெட்டிங். சோஷியல் மார்க்கெட்டிங் சரியா? இதுல வந்து இந்த பப்ளிக் கேம்பெயின் சொல்லுவாங்க தெரியுமா? ஓகே, பப்ளிக் கேம்பெயின். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து சோஷியல் கேம்பெயின் சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. It's a design, implementation, controlling program. It's a program basically. புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒன்று பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஆட் வந்தாங்க, புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா காண்டம் யூஸ் பண்ண சொல்லி ஒரு ஆட். அது ஓகே, அது எய்ட்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த புகைப்பிடிப்பது உடனடத்துக்கு கேடு அப்படின்னு அங்கங்க ஒட்டி வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து சோஷியல். நல்லா புரிஞ்சுக்கோ, சோஷியல் மார்க்கெட்டிங். ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ், அது மூலியமா ஒரு மார்க்கெட்டிங். இன்னைக்கு வந்துட்டு கடவுளுக்கே மார்க்கெட்டிங் பண்ணணும், கரெக்டா? அது அப்போ வந்து ஒரு மெசேஜுக்கு கண்டிப்பா மார்க்கெட்டிங் பண்ணணும், கரெக்டா? அதான் சோஷியல் மார்க்கெட்டிங். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சோஷியல் அவேர்னஸ் அதிகமா கிரியேட் ஆகும் இந்த சோஷியல் மார்க்கெட்டிங்ன்றதுனால. இப்போ சூர்யா வந்து, தனுஷ் வந்து எல்லாம் அந்த டைம்ல, கொரோனா வந்த டைம்ல உள்ளே இருங்க, தனித்திரு விழித்திருன்னு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க தெரியுமா? அதெல்லாம் சோஷியல் மார்க்கெட்டிங். அடுத்தது ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங். ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங், AUGUMENTED, ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங். ஓகே, இது எப்படின்னா, நீ வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் எடுத்திருப்பேன் கிட்ட இருந்து, ஒரு கஸ்டமர் ஏதோ ஒரு சர்வீஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிஷனலா நம்ம சர்வீஸ் கொடுக்கறது. எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்தீங்கன்னா நான் இது பண்றேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாடா ஸ்கை யூஸ் பண்ணிருக்கீங்களா யாராவது? டாடா ஸ்கை, ஏர்டெல். அப்போ மூவிஸ் ஆன் டிமாண்ட் சொல்லி ஒன்று வருதா? மூவிஸ் ஆன் டிமாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு 50 ரூபா கொடுங்க, உங்களுக்கு வந்து இந்த புது மூவிஸ்லாம் நாங்கள் தரோம். சன் நெக்ஸ்ட். இப்போ நீ வந்து யூடியூப்ல கூட யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு படத்தை நீ சர்ச் பண்ணினா அது பிரீமியம்ல இருக்கும். ஹாட் ஸ்டார்ல ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல படத்தெல்லாம் நீ பார்க்கலாம். 150 ரூபா கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு நீ பார்க்கலாம். அது வந்துட்டு தேவை, அதாவது எல்லாருக்கும் அது தேவை கிடையாது. ஆனா தேவைப்படுறவங்க அந்த அடிஷனல் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆக்சுவல் ப்ராடக்ட் ஒன்று இருக்கும், அடிஷனல் சர்வீஸ் வந்து அதை சுத்தி இருக்கும். அது பேர் ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங்னு பேர். சொல்லு, வாட் இஸ் augmented marketing? Okay, additional services will be provided around the actual services. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து அடிச்சுக்க முடியாத லெவலுக்கு போயிடும். இப்போ ஹாட் ஸ்டார் எல்லார்ட்டையும் இருக்கும், கரெக்டா? கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு வந்து ஃப்ரீயா கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான், இது கொடுத்தா இது தருவேன், இது கொடுத்தா. அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி வாங்கிடுவோம். இப்போ அமேசான் பிரைம் எடுத்துக்கோ. ஏன் இப்போ நிறைய பேர் அமேசான் பிரைம் வாங்கிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவான்னா, அமேசான் பிரைம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் அமேசான்ல வாங்கினா சூப்பர் ஸ்பீட்ல உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் அவன் என்ன சொல்றான், நீங்க அது வாங்கினா உங்களுக்கு மூவிஸ் ஃப்ரீன்னு சொல்றான். ஸோ நீ உங்களுக்கு மூவிஸ் வாங்கினீங்கன்னா டெலிவரி ஃப்ரீயா கிடைக்கும். டெலிவரி மாதிரி, அதாவது நான் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவேன், இப்பெல்லாம் நான் ஷாப்பிங்கே போறது எல்லாமே அமேசான்ல தான் ஆர்டர் பண்றேன்னா, அப்போ பிரைம் போயிடுவாங்க. அங்க பிரைம் போனீங்கன்னா இங்க உனக்கு வந்துடும் மூவிஸ். ஸோ அது மாதிரி இது அன்பிரசிடென்ட் லெவல்னு சொல்லுவாங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் எந்த பேங்க் வந்து ஏடிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தெரியுமா உனக்கு? ஐசிஐசிஐ பேங்க் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் சென்னையில தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க செனட் ஆஃப் ரோட்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் நினைக்கிறேன். இந்த மந்தவெளி பக்கத்துல இந்த ஆலயம்மன் கோவில், பாண்டி பசார், இந்த நந்தனம் போறதுக்கும் இதுக்கும் நடுப்புற இருக்கும். அது அந்த பிரான்ச் அவங்க தான் அந்த ஏடிஎம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க.
ஓகே, அதாவது பேங்கிங் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. ஏதாவது ஒரு பேங்க் தானே ஃபர்ஸ்ட் ஏடிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், ஏதாவது ஒரு பேங்க் தானே ஃபர்ஸ்ட் சிடிஎம் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், அந்த கேஷ் டெபாசிட் மிஷின். ஸோ அவன் என்ன பண்றான், அடிஷனல் சர்வீசஸ் கொடுக்குறான். ஏதாவது ஒரு பேங்கிங் ஃபர்ஸ்ட் நெட் பேங்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம்ல, நெட் பேங்கிங். ஓகே, அந்த மாதிரி ஒரு அன்பிரசிடென்ட் லெவலுக்கு நீ போகணும். இதுதான் ஆகுமெண்டட் மார்க்கெட்டிங். அதாவது அடிஷனல் சர்வீசஸ் ஆன் அடிஷனல் காஸ்ட். அடிஷனல் நீ சி, அது வந்து நீ ஃப்ரீயா பண்ண போறது இல்லை, அவன்கிட்ட காசு வாங்க போற. புரிஞ்சுதா உனக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜி பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பிசிக்கலா பேங்கே கிடையாது, ஃபுல்லாவே ஆன்லைன்ல தான். புரிஞ்சுதா நான் சொல்றது உனக்கு? ஸோ ஒன்னும் இந்த மாதிரி ஒன்னு இருக்கு. தேர் ஆர் மெனி திங்ஸ் லைக் திஸ். ஓகே, சரி, அடுத்தது டைரக்ட் மார்க்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங் சி, நான் யார் என்னோட கஸ்டமர்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நேரம் அடிக்கிறேன், அது பேரு டைரக்ட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரேடியோவில் கொடுக்குறேன், நான் வந்து இமெயில் அனுப்புறேன். இப்போ டாக்டர் பட்ரா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குதா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னுவாங்க. மெயில் வந்துனே இருக்கும். ஓகே, ரேடியோவில் கொடுப்பாங்க, டிவியில் கொடுப்பாங்க, இமெயில் அனுப்புவாங்க. அது என்ன ஒன்றை நோக்கி வருதா, அது பேர் டைரக்ட் மார்க்கெட்டிங். உன்னால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பாரு, பன்னீர் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வரும் டிவியில, அதெல்லாம் டைரக்ட் மார்க்கெட்டிங். அதாவது உனக்காகன்ற மாதிரி உனக்கு ஒரு இடத்துல வந்து கொடுப்பாங்க. ஸோ இட் வில் ரீச் த கன்சியூமர் அண்ட் தே வில் ரெஸ்பாண்ட் டு தட் மார்க்கெட்டிங். இது பேர் என்ன? சி, நீ வந்துட்டு உங்க வீட்டில் பன்னீரே யூஸ் பண்ணாம இருப்பாங்க. நிறைய சவுத் இந்தியன்ஸ் வீட்டில் பன்னீர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்க அம்மாக்கெல்லாம் பன்னீர்லாம் செய்யவே தெரியாது. ஆனா டிவியில டெய்லி காட்டுறாங்கல்ல பன்னீர் பன்னீர் பன்னீர்னு, அப்ப என்ன ஆயிடும், சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ கன்சியூமர் வில் ரெஸ்பாண்ட். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங், டைரக்ட் மார்க்கெட்டிங். அடுத்தது ரிலேஷன்ஷிப் பேஸ்டு மார்க்கெட்டிங். ரிலேஷன்ஷிப் பேஸ்டு மார்க்கெட்டிங். ஓகே, இது எப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க. இப்போ ஆம்வே, எல்ஐசி எல்லாம் இப்படிதான் வைப்பாங்க. எல்ஐசி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எல்ஐசி ஏஜென்ட்டா இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்களாம் சின்ன பசங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்க அம்மா அப்பா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தாலே அழுவாங்க, ஐயோ வந்தாங்கன்னா எல்ஐசி போட வச்சிருவாங்களே அப்படின்ட்டு. புரிஞ்சுதா நான் சொல்றது உனக்கு? ஸோ அது வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ எய்தர் இட் வில் என்ஹான்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நாங்க முன்னாடி எங்க அம்மாலாம் எஃப்டி எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து பேங்க்ல போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது எங்க அம்மா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் தான் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தர் வருவார் எங்க வீட்டுக்கு, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், அவருக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் நம்ம காசு போட்டாருன்னா இந்த மனுஷனுக்கு கமிஷன் கிடைக்கும்டா. ஓகே, அவர் ரொம்ப ஏழை, நம்மளே வந்து மிடில் கிளாஸ், நம்மளோட அவர் ரொம்ப புவர், அவர் வந்து இந்த ஏஜென்ட்டா இருக்காரா போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்படின்ட்டு. ஆனா ஒரு 4 வருஷம் கழிச்சு அவர் வண்டியில வந்தாரு, எங்க அப்பா இருந்த சைக்கிளையும் வித்துட்டாரு. அதான் நிலைமை. சரி, அதான் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். அது அவங்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் தொடங்க வைக்கிறாங்க. இப்போ கிராமத்துல அக்கௌண்ட் தொடங்குறது எப்படி பண்றாங்கன்னா, வாலண்டியர் பேஸ் பண்ணி தொடங்க வைக்கிறாங்க. நிறைய கிராமத்துல இன்னும் நிறைய பேர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க, வாலண்டியர் போடுறாங்க. இப்போ கூட நீ வந்து ஆந்திரால பாத்தீங்கன்னா வாலண்டியர்னு ஒரு குரூப் இருக்கு. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததுக்கு அப்புறம் வாலண்டியர்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்போட வேலை என்ன, ஒரு வீட்டுக்கா போய் இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த ரேஷன் பொருள் வேணுமா உங்களுக்கு சொல்லுங்க, நாங்க எடுத்துன்னு வந்து தரோம். அதாவது அந்தந்த ஏரியாக்கான ஒரு ஆளு, அவனை வச்சு பண்றாங்க. இப்போ இவர் அதான் பண்றாரு. டிஎம்கேல ஸ்டாலின் வந்துட்டு இந்த இவரை யூஸ் பண்றாங்க தெரியுமா, அந்த ஐபேக்னு ஒரு கம்பெனி யூஸ் பண்றாங்க வின் பண்றதுக்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு. அவங்களோட என்ன இந்த மாதிரி மார்க்கெட்டிங் தான், ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தரை பிடிச்சிட்டா அவங்களுக்கு நீ வந்து டிஎம்கே பத்தி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மற்றவங்களெல்லாம் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங். அடுத்தது சர்வீஸ் மார்க்கெட்டிங். என்னது சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, ஹெல்த் கேர் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ வாசன் ஐ கேர் நாங்க இருக்கோம், புரிஞ்சுதா, ரெடி நாங்க இருக்கோம், அந்த மாதிரி. இதுதான் சர்வீஸ் மார்க்கெட்டிங்.
நான் பாத்துக்கிறேன் உன்ன, டோன்ட் வரி. அதுதான் சர்வீஸ் மார்க்கெட்டிங். ஸோ சர்வீஸ் மார்க்கெட்டிங் இஸ் மார்க்கெட்டிங் யுவர் சர்வீஸ். பேசிக்கலி இது ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர்ல யூஸ் பண்றது, எஜுகேஷனை கூட யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், சுத்திக்கிட்டேன் நாங்க இருக்கோம் சுத்தி, கவலைப்படாத. ஓகே, ஆஷா அப்படியே வந்தா ஆபீஸ்க்கு, உடனே ஆஷா போயிட்டு சொன்னோம், சார் நாங்க இருக்கோம் சார், கவலைப்படாதீங்க. அதாவது ஒரு நம்பிக்கை தான், பேசிக்கலி ஒரு நம்பிக்கை கொடுக்கறது. ஓகே, நெக்ஸ்ட் பர்சன் மார்க்கெட்டிங். பர்சன் மார்க்கெட்டிங் அதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு ஆளை வச்சு மார்க்கெட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி வச்சுக்கோங்க. பிஜேபியில நமக்கு யாரையும் தெரியாது, ஒருத்தர் தெரியும், மோடி, அவ்வளவுதான். ஒரு ஆளை மார்க்கெட் பண்ணாங்க. நீ இப்போ விட்டுரு, நான் சொல்றது வந்து இந்த குஜராத் சிஎம்ல இருந்து இந்தியாவுக்கு பிஎம் ஆன டைம்ல சொல்றேன். அந்த மோடி வேவ் இருக்குல்ல, அன்னைக்கு உனக்கு யார தெரியும்? அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்கான்னு கூட தெரியாது உனக்கு. கரெக்டா? யாருமே நமக்கு தெரியாது. ஒத்த ஆள் மொத்த இந்தியா வச்சாரு. சி, காங்கிரஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங் தெரியும்ல, கண்டினியூஸா 10 இயர்ஸ் இருந்தாங்க. ஸோ செம்ம ஸ்ட்ராங். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இருந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க, டெட் வேவர் பண்ணாங்க. விவசாய கடை தள்ளுபடி 60,000 crore, சாதாரணம் கிடையாது. இன்னைக்கு கொரோனால கூட அவ்வளவு பெரிய ஸ்கீம்ல யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ காங்கிரஸ் வந்து செம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஸ்கேம், 2G ஸ்கேம்னு. எவனுக்கு 2G பத்தி தெரியுதோ தெரியலையோ, ஐயோ 1 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்க, 1 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்கன்னு ஒத்த விஷயத்த வச்சுட்டு அச்சாங்க பாரு. ஆனா சி, அதுதான் சொல்றது. இந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து மோடி கூட இருந்தது. ஒரே ஒரு விஷயம், சி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி டீமுக்குலாம் அந்த அப்பதான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் வருது. எங்க போனாலும் பிஜேபியோட சிம்பிள்ஸ், இந்த தாமரை சிம்பிள்ஸ், எங்க போனாலும் மோடி நிக்கிறாரு. சி, ஒரு மனுஷன் நீ பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். ஓகே, எல்லாருக்கிட்டையும் வரணும். நீங்க மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா பிஜேபி மெம்பர் ஆயிடலாம், தெரியுமா இது உனக்கு? ஆமா, நீ மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா பிஜேபி மெம்பர் ஆயிடலாம். இதெல்லாம் இருக்கு. அதனாலயே அது மிஸ்டு கால் பார்ட்டிலாம் கலாய்ப்பாங்க. ஓகே, நாங்க வந்து 1 லட்சம் பேரை சேர்த்துக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எப்படா 1 லட்சம் பேர் சேர்த்துக்கிட்டீங்க ஒரு 4 நாள்ல அப்படின்னா, ஆமா அவங்க எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. சரி, இப்ப டிஎம்கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கு, பாத்திருக்கியா? சாரி, ஒன்றிணைவோம் வான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அதுல வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்றது எல்லாமே பிரசாந்த் கிஷோரோட ஐடியா தான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பர்சனை மார்க்கெட் பண்ணுவான் சூப்பரா. சோ ஸ்டாலின் அப்படின்னு ஒரே ஒரு ஆளை மார்க்கெட் பண்ணி டிஎம்கே வின் பண்ண வச்சிருவாங்க. ஜெயலலிதான்ற ஒரே ஒரு ஆளை மார்க்கெட் பண்ணி ஏடிஎம்கே வின் பண்ணுவாங்க. இது பேர் என்ன மார்க்கெட்டிங்? பர்சன் மார்க்கெட்டிங். இது எங்க நடக்கும் அதிகமா? பொலிட்டிக்ஸ்ல நடக்கும். அடுத்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆர்கனைசேஷனல் மார்க்கெட்டிங். ஆர்கனைசேஷனல் மார்க்கெட்டிங் அதாவது இப்ப டாடால ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங் தான். மக்களை அந்த ஆர்கனைசேஷனை நோக்கி வர வைக்கிறது. டாடானா எத்திக்ஸ், டாடானா ஏமாத்த மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி. இது என்னது? ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். இப்போ நம்ம வந்து டிவி வாங்கணும்னா விவேக்ஸ் நோக்கி போவோம், இல்லைன்னா வசந்தன் நோக்கி போவோம்ல. வசந்தன் கோனா ஏமாத்த மாட்டாங்கப்பா, விவேக்ஸ்னா ஏமாத்த மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றோம்ல. ஓகே, அதான் ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். சரவணா ஸ்டோர்ஸ் கூட ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங் தான். சரவணா ஸ்டோர்ஸ் நீங்க பர்சனல் மார்க்கெட்டிங் நினைச்சீங்கன்னா வேஸ்ட். நீங்க அன்பே அப்படின்னு ஒரு வரல லெஜெண்ட். ஓகே, அது வந்து அது பர்சனல் மார்க்கெட்டிங். அது வந்து நெகட்டிவ் பர்சனல் மார்க்கெட்டிங். சி, அவர் படம் நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். பிப்ரவரியில படம் பூஜைனாங்க, பிப்ரவரியில மார்ச்லயே படம் பூஜைனாங்க. கொரோனாக்கே பொருட்களை வந்துருச்சு. வெயிட் பண்றா, நிறுத்துங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பிளேஸ் மார்க்கெட்டிங். பிளேஸ் மார்க்கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் கோவா, ஓகே, அசாம். இப்போ எக்ஸ்ப்ளோர் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வருது தெரியுமா அடிக்கடி. கேரளா, ஓகே, நிறைய இப்போலாம் இந்த கேரளா ஃபிளட்டுக்கு அப்புறம் டூரிசம் டெவலப் பண்றதுக்காக நிறைய மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஓகே, சரி, இந்தியா டூரிசம், இன்கிரெடிபிள் இந்தியா பாத்திருக்கேன். நிறைய பஸ்ல இன்கிரெடிபிள் இந்தியான்னு போர்டு இருக்கும், பாத்திருக்கியா? அதெல்லாம் டூரிசம் மார்க்கெட் பண்றதுக்காக தான்.
பேசிக்கலி அது என்ன, பிளேஸ் மார்க்கெட்டிங். ஸோ பிளேஸ் மார்க்கெட்டிங்கிறது என்னது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டூரிசம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட், சி எப்படி விற்கிறாங்க ரியல் எஸ்டேட்டை, தோ இங்கேருந்து 2 நிமிஷத்துல ஒரு காலேஜ், அங்கேருந்து 2 நிமிஷத்துல ஒரு ஐடி கம்பெனி, அங்கேருந்து 1 நிமிஷத்துல இது சென்னையிலிருந்து மிக அருகாமையில், கரெக்டா? இதெல்லாம் தான் பிளேஸ் மார்க்கெட்டிங். It will attract the customer towards the place. அடுத்தது enlightened marketing. என்னது? enlightened marketing. enlightened marketing. இது எப்படின்னா, இது வந்து ஒரு லாங் டேர்ம்ல யூஸ் ஆகும், உடனே யூஸ் ஆகாது. எப்படி, ஒரு லாங் டேர்ம்ல யூஸ் ஆகும் இந்த மார்க்கெட்டிங். இதுல வந்து 5 விஷயம் இருக்கு. இந்த 5 கலந்தது தான் என்லைட்டன் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஓரியன்டா மார்க்கெட் பண்ணணும். ஓகே, உன் ப்ராடக்ட்லாம் கஸ்டமர் ஓரியன்டா இருக்கணும். உன் ப்ராடக்ட்லாம் இன்னோவேட்டிவா இருக்கணும். உன் ப்ராடக்ட் கஸ்டமருக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும். ஓகே, அது சொசைட்டிக்கு நல்லதா இருக்கணும். ஓகே, அப்புறம் உனக்கு ஒரு மிஷன் இருக்கணும். இந்த ப்ராடக்ட் பண்றதுக்கு உனக்கு ஒரு மிஷன் இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டி கட்டுறது இருக்குல்ல, அதெல்லாம் கூட இந்த மார்க்கெட்டிங்ல வரும். என்லைட்டன்ட் மார்க்கெட்டிங், கஸ்டமர் ஓரியன்டட். அதாவது எப்படி சொல்லுவாங்க, இது நம்ம பாரம்பரியம், சொசைட்டி. ஓகே, வெல்க்ரோ, இன்னோவேட்டிவ், ஒட்டிக்கோ கட்டிக்கோ, பாக்கெட் வச்ச வெட்டி. ஓகே, அப்புறம் மேட்சிங் வெட்டி. இது வரைக்கும் மேட்சிங் வந்து கேர்ள்ஸ் தானே இருந்துச்சு. முதல்ல ஜென்ஸ் கொண்டு வந்தாங்களா? நான் கூட அந்த வேட்டியெல்லாம் வாங்கினேன். நான் அப்பெல்லாம் வேட்டியே வாங்க மாட்டேன். ஓகே, ஸோ அந்த பொங்கல் பண்டிகை போது நாங்கள் வேஷ்டி வாங்கணும் அப்படின்னு தோணும்போது, சரி முதல்ல நம்ம காசு கொடுத்து வேஷ்டி வாங்க போறோம். ஓகே, அப்போ வந்து வாங்குறதா வாங்குறோம், மேட்சிங் வாங்குவோம். இன்னோவேட்டிவ், வெல்க்ரோ, இடுப்புல நிக்காது நம்ம வேஷ்டி எல்லாம், சரி ஒட்டிக்கோ கட்டிக்கோ வாங்குவோம். இதுல வேற சைஸ் வாரியா வெட்டி இருக்குது. ஓகே, இட் கிரியேட்ஸ் a value to the customers basically, கரெக்டா? and there is a mission for that person. ஓகே, நம்ம பாரம்பரியத்தை டெவலப் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பாபா ராம்தேவ் எடுத்துக்கோ. பாபா ராம்தேவ், பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ், அதுவும் என்லைட்டன் மார்க்கெட்டிங் தான். ஒரு மிஷன், சொசைட்டி, இந்தியன் ப்ராடக்ட், வேல்யூ, இன்னோவேட்டிவ். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து கெமிக்கல்ஸை கம்மியா யூஸ் பண்றேன். ஓகே, இதெல்லாம். அடுத்தது டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங். அப்படின்னா மிடில் கிளாஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட், ஹை கிளாஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட். ஓகே, அப்புறம் பெரிய டப்பா, சின்ன டப்பா, சாஷே. இப்போ ஷாம்பூலாம் எப்படி விற்கிறாங்க, நான் வந்து மீரா ஷாம்பூ ட்ரை பண்ணணும், மீரா சின்ன வெங்காயம் அதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு பாட்டில் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதில் ஆனால் 3 ரூபா பாக்கெட் இருக்கான்னு கேட்பேன். அது நல்லா இருந்தா நான் வாங்குவேன். நவரத்னா ஆயில் தான் செம்ம ஹிட்டு. ஏன்னா நம்ம வந்து பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. கோவிந்தால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்பெல்லாம் கோவிந்தா ரொம்ப ஃபேமஸ். ஒரு 12 இல்ல, ஒரு சின்ன வயசுல, அப்பெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, எனக்கு ரொம்ப ஜேஸ்தி ஆகியாச்சு. இல்லை, நான் சொல்ற நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு எனக்கு டைம் கேப் ரொம்ப அதிகமாகி போச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் பேட்ச் முன்னாடி வரைக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும் டைம் கேப் ரொம்ப கம்மியா இருக்கும்ல. ஸோ எனக்கு ஒரு 24 வயசுனா அந்த பசங்களுக்குலாம் ஒரு 20 வயசு இருக்கும். ஸோ ஒரு 4 வருஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் சொன்னா அவங்க சட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் பார்த்த சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்க இன்னும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த டைம்ல முடிஞ்சிட்டு இருக்கும். கோவிந்தான் ஒரு ஆக்டர் இருந்தாரா சார் அப்படின்னா. ஓகே, தலையில ஒரு டென்ஷன், தலையெல்லாம் கொதிக்குது, குளுமே கூல் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். செம்மையா இருக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, அப்போ வந்துட்டு கோவிந்தா இப்படி ஆடுவாரு. அவர் ஆடவே தெரியாது, ஆனா அவர் செம காமெடியான ஆக்டர் அவரு. ஓகே, இந்த கோல்மால் 1 அவர் தான் செம ஹிட் அந்த டைம்லாம். அதெல்லாம் வந்து எனக்கு இனி தெரியாது, இருந்தாலும் நான் அந்த படம்லாம் பார்ப்பேன்.
கோவிந்தாக்காகவே பார்ப்பேன். அது பேரு கோவிந்தா, ஆனா நார்த் இந்தியாவில் பெரியாரு. நெக்ஸ்ட், ஸோ இது எதுக்குன்னா, இந்த டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங் என்ன, ஒரே ஒரு ப்ராடக்டை கட்டாத, நிறைய ப்ராடக்டை கட்டு. ஒருத்தரையும் விடாத, 2 ரூபா வச்சிருந்தா அவனையும் விடாத, 100 ரூபா வச்சிருந்தா அவனையும் விடாத, பூரியும் விடாத, ஹை கிளாஸையும் விடாத. இப்போ லக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் கரெக்டா, ஹை கிளாஸுக்காக லக்ஸ், மிடில் கிளாஸுக்காக ஹமாம், ஓகே, பாய்ஸ்க்காக இது லைஃப் பாய். நெக்ஸ்ட், சிங்க்ரோ மார்க்கெட்டிங், SYNCHRO, சிங்க்ரோ மார்க்கெட்டிங். சி, காசி டாக்கீஸ்னு ஒரு தியேட்டர் இருக்கு, புதுசா கட்டினாங்க. காசி டாக்கீஸ்னு போன வருஷம் ஐ திங்க் ஏப்ரல் மாசமோ மே மாசமோ இந்த தியேட்டர் திறந்தாங்க. புதுசா சிட்டிக்குள்ள நடுவுல, சிட்டியோட நடுப்புற திறந்தாங்க இந்த தியேட்டர். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சம கூட்டம், மண்டே டியூஸ்டே கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இந்த வெட்னஸ்டே தர்ஸ்டே இருக்கு பாரு, டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே, இந்த 3 நாள் அவனுக்கு ஓடவே இல்லை. அவன் என்ன பண்றான், 5 ஸ்கிரீன் வச்சிருக்கான், எல்லா ஸ்கிரீன்லயும் ஏசி போட்டு படத்தை ஓட்டுறான். உள்ள பார்த்தா 10 பேர் உட்காந்துருக்காங்க. அவன் என்ன பண்ணான், நீங்க வந்து இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இது என்ன, காசி டாக்கீஸ், ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களோட கெப்பாசிட்டியில நாட் ஈவன் 30% ஆர் ஃபில்லிங் இன் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே, 4 நாள். அவங்க என்ன பண்ணாங்க, வீக் டேஸ்ல வா, உனக்கு பாப்கார்ன்ல 50% டிஸ்கவுண்ட். காசி டாக்கீஸ் என்ன பண்ணா, நீ வந்து வாரத்துல 2 நாள் டிக்கெட்ல 50% டிஸ்கவுண்ட், வெட்னஸ்டே தர்ஸ்டே வந்து டிக்கெட்ல 50% டிஸ்கவுண்ட். அப்படின்னா 150 ரூபா டிக்கெட், என்னடா அதான் அதுல ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நார்மல் நேரம் வேற நாள் வரும், இதுனா வேற நாள் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் நாள்ல ரொம்ப அடி வாங்குது, ஆனா ஏதோ ஒரு பர்டிகுலர் நாள்ல நிறைய வந்துருது. சோ அவன் என்ன பண்றான், இர்ரெகுலரை வந்து ரெகுலர் ஆக்க ட்ரை பண்றான். சோ அவன் என்ன பண்ணுவான்னா, பிரைஸ் பிளெக்சிபிளா வச்சு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுவாங்க. சி, பிரைஸை குறைக்கல, ஞாபகம் வச்சுக்கோ, பிரைஸை குறைக்கல, பிரைஸை பிளெக்சிபிளா வைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாள் குறையும், ஒரு நாள் ஏறிடும். அவனுக்கு ஆவரேஜ் வந்துடும். சி, அவனுக்கு 150 rupees ஆவரேஜ் அப்படின்னா, ஒரு நாள் அது 100 சொல்லுவான், இன்னொரு நாள் அது 200 சொல்லுவான். சோ அவனுக்கு ஆவரேஜ் வந்துடும். புரியுதா நான் சொல்றது? இப்ப இன்னொன்னு கூட சொல்லலாம், மேட்னி ஷோக்கு டிக்கெட்டை கம்மியா வைக்கலாம். ஏன்னா மேட்னி ஷோ ஜென்ரலா ஹிட் ஆகாது, நைட் ஷோ தான் ஹிட் ஆகும். சோ நைட் ஷோக்கு அதிகமா வச்சுட்டு மேட்னி ஷோக்கு கம்மியா வைக்கலாம். சோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட நைட் ஷோக்கு வர ஆளுங்க நான் மேட்னி ஷோக்கு ஷிஃப்ட் பண்ணுவேன். சோ தட் எல்லாருமே படத்தையும் பார்க்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நிறைய பேர் துடிப்பாங்க வரத்துக்கு. அப்ப என்ன பண்ணணும், காஸ்ட்லியா வைக்கணும். புரிஞ்சுதா நான் சொல்றது? இதெல்லாம் என்ன மார்க்கெட்டிங், சிங்க்ரோ மார்க்கெட்டிங். அடுத்தது கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். அடுத்து என்ன, கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். சி, நான் வந்து இப்போ ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேமஸ். இப்போ ராமராஜ் வந்து என்னதான் லேடிஸ்க்கும் ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தா கூட அது ஜென்ஸுக்கு தான் ஃபேமஸ், கரெக்டா? சில கம்பெனி எல்லாம் இருக்கும் கிட்ஸுக்கு தான் ஃபேமஸா இருக்கும். ஓகே, அந்த கம்பெனி வந்து அடல்ட்ஸுக்குமே ப்ராடக்ட் இருக்கும், ஆனா அது கிட்ஸுக்கு தான் ஃபேமஸா இருக்கும். ஏன்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் பீப்புள் தான். அங்க வேற ஒண்ணு கூட கிடைக்கலாம். இப்ப பழமுதிர் சோலையில ஜூஸ் கூட கிடைக்கலாம், சாண்ட்விச் கூட கிடைக்கலாம். ஆனா நம்ம எதுக்காக போவோம், பழத்துக்காக தான் போவோம். ஓகே, ஒரு கடையில ஒண்ணு இருக்கும். இப்ப சரவணா ஸ்டோர்ஸ்ல கூட 10 விஷயம் இருக்கலாம், ஆனா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும், ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுதா உனக்கு? ஏன்னா அவங்க அதிகமான கஸ்டமரை விட மாட்டாங்க. புரிஞ்சுதா? சி, எழுதிக்கோ, concentrate on a particular segment of a product even though they have all the products.
பர்டிகுலர் ப்ராடக்ட் செக்மெண்ட். இப்போ ஐடிசி எடுத்துக்கோங்க, இப்போ அவங்க பயங்கரமா கான்சன்ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா சாப்பிட்ற ப்ராடக்ட் தான். அதிகமா அவங்க வந்து இந்த ஆட்டாவை இது பண்றாங்க, விளம்பரப்படுத்துறாங்க, இபியை விளம்பரப்படுத்துறாங்க. ஈவன் தான் அவங்களுக்கு கிளாஸ்மேட் நோட் புக் இருக்குது, அது செமையா போயிட்டு இருக்குது. ஆனா அவங்க விளம்பரப்படுத்துறாங்களா? இல்ல. அவங்க கிளாஸ்மேட் நோட் புக் அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்கறது இல்ல. ஆனா பிச்சின் போகுதா? எல்லாரும் வாங்குறாங்களா? ஏன்னா அதுக்கு அவ்வளவா விளம்பரப்படுத்த தேவையில்லை. ஆனா இந்த இப்பிய இட்ஸ் இப்பினோ அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தணும். புரிஞ்சுதா? அடுத்தது டிமார்க்கெட்டிங். டிமார்க்கெட்டிங் இப்போ ஏதோ ஒரு காரை எல்லாரும் வாங்குறாங்க ஒரு கம்பெனில. அந்த கார் கம்பெனி இல்லைன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுக்கோங்க, அதுல வந்து இந்த கிளாசிக் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவன் ஏதாவது பண்ணி, ஏன்னா இதுக்கு எக்கச்சக்க டிமாண்ட் இருக்குது, இது வந்து 6 மாசம் 7 மாசம் ஆகுது வரத்துக்கு ப்ராடக்ட. அவன் என்ன சொல்லணும், ஏதாவது பண்ணி கிளாசிக் வந்தவன தண்டர்பர்டுக்கு மாத்தணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? கிளாசிக்னு ஒரு பைக் இருக்கு, ஒரு மாடல், தண்டர்பர்டுன்னு ஒரு மாடல் இருக்கு. ஓகே, ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கும். ஸோ எல்லாரும் இதை நோக்கி வரவங்கள ஏதோ ஒன்று டிமார்க்கெட்டிங் பண்ணி அதோட இது பெஸ்ட் சார் அப்படின்னு வாங்க வைக்கிறது. இவங்களே பண்ணுவாங்க, அதை உள்ள இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு தியேட்டருக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒரே படத்தையே பார்க்க ட்ரை பண்றாங்க. அப்ப வேணும்னே அவன் 4 படத்தை போட்டு காட்டிட்டு இந்த மல்டி ஸ்கிரீன் வந்துச்சா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தியேட்டர் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொல்லுவானா, சார் அது ஏதோ சும்மா ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது சார், இந்த படம் நல்லா இருக்கு சார் பாருங்க சார். சரி, இவங்களே ஒரு விஷயத்தை டிமார்க்கெட் பண்ணது என்ன காரணம்னா, டிமார்க்கெட்டிங் அவன் ப்ராடக்ட் அவன் அசிங்கப்படுத்தல, அதுக்கு ஆல்ரெடி கிரௌட் அதிகமா இருக்கு, அந்த கிரௌட நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். இது வந்து சிங்க்ரோ மார்க்கெட்டிங் மாதிரி தான். ஆனா சிங்க்ரோ மார்க்கெட்டிங் நீங்க விலை குறைப்பீங்க, டிமார்க்கெட்டிங்ல விலையெல்லாம் குறைக்க மாட்டீங்க. சிங்க்ரோ மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் இருக்கும், டிமார்க்கெட்டிங்ல ஷிஃப்ட் அப்படியே மாத்தி விடுறது. புரிஞ்சுதா? சோ என்ன எழுதுவ டிமார்க்கெட்டிங்ல, ஷிஃப்டிங் தி டிமாண்ட் ஃப்ரம் ஒன் ப்ராடக்ட் டு another ப்ராடக்ட் எழுதணும். இவ்வளவு கதையை கேட்டுவிட்டு எழுதும் போது கேவலமா எழுதக்கூடாது சொல்லிட்டேன். தலையை ஆட்டிட்டு, சார் எனக்கு அத்தனையுமே புரிஞ்சிச்சு சார், மார்க்கெட்டிங் மொத்த டெக்னிக் தெரிஞ்சு சார், நான் இப்போ மார்க்கெட்டிங்ல இப்போ இது எல்லாமே எம்பிஏ போர்ஷன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே எஸ்எம்ல படிக்கிறது எல்லாமே எம்பிஏ போர்ஷன்ஸ். இப்போ புரியுதா? எம்பிஏ இவ்வளவு எம்பிஏ நிறைய பேருக்கு ஈஸி. ஆக்சுவலி உள்ள போறது மேபி டிஃபிகல்ட்டா இருக்கலாம், உள்ள போயிட்டுன்னா அச்சு அம்சம் பண்ணிடலாம். ஆனா நல்லா நடத்துற டீச்சர் இருக்கணும், அதாவது ஒரு கதை மாதிரி சொல்லணும், அப்படியே முடிஞ்சிடணும். இது வந்து இப்ப பாரு, நம்ம ஒரு 5 சாப்டர் எடுத்திருக்கோம், ஒரு எடுத்த ஃபீலிங் எனக்கும் இல்ல, ஒரு பயங்கரமா படிச்ச ஃபீலிங் உங்களுக்கும் இருக்காது, அப்படியே முடிஞ்சிருக்கும். 5 சாப்டர் முடிச்சு இப்ப நீங்க 6ஆவது சாப்டர் முடிஞ்சிடும். என்ன சார் இது இன்னும் 2 நாள்ல இன்னும் 2 சாப்டர் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் சார், 50 மார்க் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும். எக்கனாமிக்ஸ்ல சுத்தி உனக்கு தெரியுமா, எக்கனாமிக்ஸ் நான் எவ்வளவு நேரம் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தேன், 17 ஹவர்ஸ் தான் வருது எக்கனாமிக்ஸ். 40 மார்க் வெறும் 17 மணி நேரத்துல முடிச்சு விட்டோம். நானும் யோசிக்கிறேன், இது கிராஷ் கோர்ஸா ரெகுலர் கோர்ஸா அப்படின்ட்டு, நல்லா தானே எடுத்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ திங் இஸ் லைக் நோ, எஸ்எம் கூட நம்ம ஆட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அவ்வளோதான் வரும். ஓகே, இது 50 மார்க்ஸ்னா டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தா வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஒரு 8 நாள் எடுக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கிறோம்னா கூட மிஞ்சி போனால் 12லேருந்து 13 ஹவர்ல முடிஞ்சிடும். ஓகே, அப்போ இஏஎஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ மொத்தமாக சேர்த்து ஒரு 32 ஹவர்ல முடிஞ்சிடும். ஆனா மத்த அகாடமி 100 ஹவர் எடுக்கிறான். இதை நான் 100 ஹவர் கொடுத்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சிடுவேன். தப்பா ஆடிட்டிங் வச்சுக்கோ, இந்த இஎஸ்எஸ்எம் வச்சுக்கோ, இது ஒரு 100 மார்க், அது ஒரு 100 மார்க், அப்புறம் கூட எக்கனாமிக்ஸ் போனஸா வச்சுக்கோ, 40 மார்க்னு வச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா ஆடிட்டிங் எடுக்கிறதுக்கு ஒரு 45-50 மணி நேரம் ஆகுது. ஓகே, இஎஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 32 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோ, 70 மணி நேரம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஒரு 15 மணி நேரம் வச்சுக்கோ. அவ்வளவுதான், 100 மணி நேரத்துல 3 சப்ஜெக்ட் 250 மார்க் வச்சு முடிச்சு கொடுத்துடலாம். அதையும் டெஸ்ட் வச்சு கொடுத்துடலாம். ஸோ அப்ப நிஜமா புரியல, ஏன் மொத்த அகாடமி இவ்வளவு இழுக்கிறாங்க. சரி, நம்மளும் தான் கதை பேசுறோம், கதை பேசாமே எடுத்துட்டு இருக்கோம், நம்மளும் கதை பேசிட்டு தானே இருக்கோம், இந்த ஜாலியா பேசுறோம் இப்ப கூட. ஸோ சப்ஜெக்டும் போகுது, ஜாலியாவும் போகுது, சாப்டரும் முடிக்கிறோம், டெஸ்ட்டும் வைக்கிறோம். ஆனா அப்ப நானே நினைச்சுப்பேன், நமக்கு எடுக்க தெரியலையா, இல்லைன்னா அதான் விஷயம், ஜப்பு மாதிரி இழுக்க தெரியலையா எனக்கு தெரியல. ஆனா we can complete it. உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. சில இடத்துல மெகா சீரியல் மாதிரி ஒன்று இருக்கும். நல்லா காஸ்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் எஸ்எஸ்ஆர் சார் கிட்ட.
ஒரு நாள் விட்டா கூட அடுத்த நாள் திருப்பி தான் போயிட்டு இருக்கும். நான் வந்து கன்சல்டேஷன் ஒரு சாப்டர் எடுத்துட்டு இருந்தாரு எம்பிவி சார். ஓகே, அப்போ ஊருக்கு போயிட்டேன். இல்லை கன்சல்டேஷன் இல்லை, வேற ஏதோ சாப்டர். கன்சல்டேஷன் நான் ஜெய்சன்ட்டு தான் போனேன். எம்பி வீட்டை ஏதோ போயிட்டு இருக்கும்போது ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்குறேன், திருப்பி அதான் எடுத்துன்னு இருக்காரு அவரு. என்னடா விகாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ கமான். ஸோ டிமார்க்கெட், கமான் டெல் மீ வாட் ஆர் 13 மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்? Social marketing, augmented marketing, direct marketing, relationship marketing, service marketing, person marketing, organization marketing. See, நான் ஒன்னு சொல்லும் போது அது சட்டுன்னு அதுக்கு ஒரு வார்த்தை வந்துடும் மைண்ட்ல. சரியா? ஓகே, சொல்லு. place marketing, enlightened marketing, differential marketing, சிங்க்ரோ, சைக்ரோ இல்ல, சைக்கோவா என்னது, சிங்க்ரோ, சிங்க்ரோ மார்க்கெட்டிங், கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங், டி மார்க்கெட்டிங். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. வாட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி? அதாவது எனக்கு ஒரு ஃபினான்ஸ் தேவை, சரியா? எனக்கு கேபிட்டல் தேவை. அதை எங்க போய் சோர்ஸ் பண்ணணும்? ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி அதை நான் எங்க போய் சோர்ஸ் பண்ணணும்? எப்படி வந்து நான் என்னோட ப்ராஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணா எனக்கு காசு தருவாங்க? அதாவது நான் அதை பண்ணிடுவேன்னு சொன்னாதான் இன்வெஸ்டர் காசு தருவாங்க. கரெக்டா? நீங்க இதுல மட்டும் 100 ரூபா போடுங்க சாமி, ஓகே, அப்படியே பாருங்க 2 மாசத்துல அப்படியே 200 ரூபா ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாதான் அவங்க காசு தருவாங்க. ஸோ நீ என்ன பண்ணணும்? ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போடணும். ஓகே, ஹவு யூ ஆர் கோயிங் டு யூஸ் த ஃபண்ட்ஸ், ஹவு த ஃபண்ட் வில் கிவ் யூ மோர் ஃபண்ட். அதாவது நான் கொஞ்சம் ஃபண்டை போட்டா அது எனக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் கொடுக்கும் அப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. எழுது. Financial strategy helpful in acquiring the needed capital. Okay. This you have to project your financial statements. Project the financial statements and usage of fund. சரி, உனக்கு கேபிட்டல் வேணும்ல, அதை நீ 2 விதமா எடுக்கலாம். எய்தர் கடன் வாங்கலாம், அது டெட்டா, ஆர் நீ வந்துட்டு அவங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம், அது பேர் ஈக்விட்டி. சரியா? ஸோ டெட் ஈக்விட்டி இது வந்து மிக்ஸ்ல இருக்கணும். எல்லாத்தையும் ஈக்விட்டியா வாங்கினாலும் பிரச்சனை, ஏன்னா கண்ட்ரோல் போயிடும். எல்லாத்தையும் டெட் வாங்கினாலும் பிரச்சனை, ஏன்னா உனக்கு என்ன பண்ணும், மாசம் மாசம் வந்து நிற்கும். சொல்றது புரிஞ்சுதா? என்னது? ஓகே, அடுத்தது ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன? அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க கம்பெனி எப்படி இருக்க போகுது, அடுத்த 10 வருஷத்துக்கு உங்க கம்பெனி எப்படி இருக்க போகுது, உனக்கு எவ்வளவு டர்ன் ஓவர் வரும், உனக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வரும், உனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு வருஷம் 10 வருஷத்துக்கு போடுறது, 5 வருஷத்துக்கு போடுறது. இது பேர் என்ன? ப்ரொஜெக்டட் ஃபினான்ஷியல்ஸ். அடுத்தது பட்ஜெட்ஸ் போடு. பட்ஜெட்ஸ் நான் சீராம்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், டே சீராமா பட்ஜெட் போட கத்துக்கூடான்ட்டு. அதாவது அவன் காத்துலயே போடுவான் பட்ஜெட்டை. ஓகே, எப்படி சார் அப்படி வேலைக்கு ஆகாது. பட்ஜெட் எப்பவுமே எழுதணும். எனக்கு இவ்வளவு செலவு இருக்குது, ஓகே, எனக்கு இவ்வளவு வரவு வரலாம். ஓகே, ஸோ பட்ஜெட்டை வச்சு மேட்ச் பண்ணணும். ப்ரொஜெக்ஷன்ஸையும் பட்ஜெட்ஸையும் மேட்ச் பண்ணணும். எல்லா கம்பெனியும் பாரு, ஒரு ஏப்ரல் மாசம் இல்லைன்னா வந்துட்டு மார்ச் மாசம் எண்டில், ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள பட்ஜெட்டை ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு தேவையானது. ஓகே, எவ்வளவு புதுசா ஆள் எடுக்கணும், எவ்வளவு புதுசா மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகே, எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது போன வருஷத்தோட டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி, போன வருஷத்தோட எக்ஸ்பென்சஸை பேஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு போடுவாங்க. ஓகே, எவ்வளவு அசெட்ஸ் வாங்கலாம் புதுசா, புரிஞ்சுதா? எவ்வளவு அசெட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளவு மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகே, எவ்வளவு எம்ப்ளாயிஸ் மேல ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகே, எவ்வளவு சேல்ஸ்க்கு டார்கெட் கொடுக்கலாம்.
சரி, நீ பாட்டு ஒரு அச்சீவபிளான டார்கெட் தான் கொடுக்கணும், அன்அச்சீவபிள் டார்கெட் கொடுத்துடக்கூடாது. போன வருஷம் 50 ப்ராடக்ட் வித்தோம்னா இந்த வருஷம் 55 ப்ராடக்ட் தான் விற்கணும். நீ பாட்டு 500 ப்ராடக்ட் விற்கணும்னு சொன்னா செத்து போயிடுவாங்க. ஓகே, அடுத்தது. ஆனா பட்ஜெட்ல உனக்கு அப்பயும் ப்ராப்ளம் இருக்குது. சம்டைம்ஸ் ஓவர் பட்ஜெட்டிங்கா இருக்கும், சம்டைம்ஸ் அண்டர் பட்ஜெட்டிங்கா இருக்கும். கரெக்டா? ஓகே, ஏன்னா அசட்ஸ்க்கு நமக்கு தேவைன்னா அந்த டைம்ல திடீர்னு என்ன இருக்காது, பட்ஜெட்டே இருக்காது. ஓகே, எப்பவுமே பிப்ரவரி மாசம் பட்ஜெட் தீர்ந்து போயிடும், இல்லைன்னா ஏப்ரல் ஜனவரி மாசம் பட்ஜெட் தீர்ந்து போயிடும். ஏப்ரல் மாசத்துக்கு புதுசா எதுவுமே செய்ய முடியாது கம்பெனில. கேட்டா பட்ஜெட் இல்லைன்னு. ஓகே, நான் ஐசிஐல படிச்சுட்டு இருக்கும்போது பெஞ்ச் எல்லாம் மொக்கையா இருக்கும். நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன சார் இவ்வளோ பெரிய கம்பெனி ஐசிஐ, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், ஏன் சார் பெஞ்ச் எல்லாம் மொக்கையா இருக்குது எஸ்ஐஆர்சிலன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பட்ஜெட்டே இல்லப்பா அப்படின்னு. அது மாதிரி சரி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல இது ரொம்ப முக்கியம் இந்த பட்ஜெட்ன்றது. ஸோ ஓவர் பட்ஜெட்டிங், அண்டர் பட்ஜெட்டிங். ஓகே, சம்டைம்ஸ் தம்சம் பண்ணிடுவாங்க. அதாவது காசு இருக்குது, அசட் வாங்குறதுக்கு ஒரு காசு கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி முதல் 2 மாசத்துல ஆச்சு காலி பண்றது. ஓகே, சம்டைம்ஸ் தேவையே இருக்காது, அதுல போய் அவ்வளவு காசு கொடுத்துருவாங்க. இந்த மார்க்கெட்டிங் பட்ஜெட் போடுறது பாத்தீங்கன்னா ஓவர் பட்ஜெட்டிங்காவே இருக்கும் எப்பவுமே. ஓகே, அந்த மாதிரி. அடுத்தது, எக்ஸிகியூஷன் ரொம்ப கஷ்டம் பட்ஜெட்ல. சி, பட்ஜெட் வந்து ஒரு டூல் தான், ஆனா எக்ஸாக்டா பட்ஜெட் படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பப்போ எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பட்ஜெட்டை. ஓகே, இதெல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருக்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன, எப்படி கேபிட்டல் அக்வயர் பண்றது, டெட் ஈக்விட்டி எப்படி மிக்ஸ் பண்றது. ரெண்டாவது என்ன, அதை வந்து அழகா ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். மூணாவது அழகா பட்ஜெட் பண்ணணும். ஓகே, அதுல எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ, அசட்ஸ்க்கு எவ்வளோ எல்லாம் பார்க்கணும். அடுத்தது அதை வந்து நீ வந்து எவாலுவேட் பண்ணணும். ஓவர் பட்ஜெட்டிங்கோ அண்டர் பட்ஜெட்டிங்கோ போட்டுறக்கூடாது. சரியா? அப்புறம் பட்ஜெட் வந்து சேஞ்சிங் பிசினஸுக்கு சூட்டபிளா இருக்கான்னு பார்க்கணும். பிசினஸ் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உன் பட்ஜெட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே அந்த என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி மாறிக்கிற மாதிரி இருக்கணும், அடாப்டபிளா இருக்கணும். ஃபிளெக்சிபிளா அடாப்டபிளா இருக்கணும், ரிஜிடா இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெயின்டெனன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு காசு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ கொரோனா டைம்ல திடீர்னு நமக்கு நிறைய காசு செலவாகும் மெயின்டெனன்ஸ்க்கு. சானிடைஸ் பண்ணணுவான், அந்த ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் வாங்கி வைணுவான். அந்த கம்பெனிலாம் கொலை குத்து. கரெக்டா? அந்த யோசிச்சு பாரு, இதுக்கு முன்னாடி எவனாவது ஒருத்தன் இந்த ஹிமாலயா ஹேண்ட் சானிடைசர் வச்சிருப்பான் கையில, அது கூட சரக்கு அடிச்ச வாசனை வரும் அதை கையை போட்டாலும்னா. நம்ம எல்லாம் எவன்டா அவன் சரக்கு அடிக்கிறது கிளாஸ்ன்னு கலாய்ப்போம். இப்போ எல்லார் பேக்கெட்லயும் அது இருக்குது ஒண்ணு. ஓகே, பிச்சுக்கு பிச்சுக்கு நச்சுன்னு இருக்காங்க எல்லா அபார்ட்மெண்ட் வாசலையும் வந்துட்டு. ஒரு கடைக்கார வாசல் நீங்க போறீங்களான்னு தெரியல, வெளில ஒரு சின்ன கடைக்கு போனா கூட பிச்சுக்கு பிச்சுக்கு நச்சுன்னு இருக்கான். நான் பாப்பேன், அது 250 ரூபாடா நீ கையில வச்சிருக்கிறது, நீ பாட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் காலி பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா உனக்கு? ஆமா, யோசிச்சு பாரு. இப்போ ஒரு கடை, இப்போ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு நாளைக்கு அவன் அந்த மாதிரி பாட்டில் எவ்வளவு காலி பண்ணுவான். ஒரு பாட்டில் வந்து அவன் யூஸ் பண்ற பாட்டில் 400 ரூபாய் 450 ரூபாயோ. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் 3 பாட்டில் செலவாகும்னு வச்சுக்கோ ஒரு நாளைக்கு. இப்போ 1200 ரூபான்றது ஒரு நாளைக்கான காஸ்ட். கரெக்டா? அடிஷனல் காஸ்ட் ஆகுது. எல்லா ப்ராடக்ட்டும் அவன் ஆல்ரெடி வித்த ரேட்ல தான் வித்துன்னு இருக்கான், புரிஞ்சுக்கோ. ஆனா இது அடிஷனல் காஸ்ட் தானே அவனுக்கு. இது அடிஷனல் காஸ்ட் இவனுக்கு. ஓகே, மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு கொலை குத்தா. போன வருஷம் வரைக்கும் அந்த பாட்டில் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இப்படி கையில வச்சிருப்பான், யாராவது வாங்குவாங்கன்ட்டு. இந்த வருஷம் வாங்க, நேற்று 20 ரூபா, இன்னும் 200 ரூபா, நேற்று 20 ரூபா, இன்னும் 200 ரூபா. ஓகே, அந்த மாதிரி டே என்னடா இந்த ரேட்டு விற்கிறீங்க, நீ வாங்குறியா இல்லைன்னா இன்னொருத்தவங்க வாங்கி போயிடுவோம். அந்த மாதிரி. நெக்ஸ்ட், செம டிமாண்ட். நீ வேற ஐயோ என்ன டிமாண்ட்ன்ற, கிடைக்கவே மாட்டேங்குது. சார் என்ன சார், நேற்று வந்திருக்கலாமே சார் வாங்கறதுக்கு. சார் நேற்று காலையில வந்தேன் சார். கரெக்ட் சார், நேற்று காலையில ஸ்டாக் இல்ல, மத்தியானம் ஸ்டாக் வந்துச்சு, 2 நாள் வித்து போச்சு சார் அப்படின்னுவோம். என்னடா நடக்குது, நேற்று தான் வந்து கேட்டேன், அதுக்குள்ள நீ வந்து கேட்க இல்லைன்றீங்களே அப்படின்ற மாதிரி. சாம அது என்னது, ஸ்டெரைல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி அதுக்கு எத்தனை மோனோபோலின்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட்ல பிங்க் கலர்ல ஒண்ணு, ப்ளூ கலர்ல ஒண்ணு தயாரிக்கிறான். ஸ்டெரைல் கம்பெனி
பிச்சுன்னு போகுது. நான் நினைச்சேன் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்து லிஸ்டட் கம்பெனியா இருந்தா ஷேரை வாங்கிடுவோம் அப்படின்னு பார்த்தா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அட பாவீங்களா, மொத்தமா லாபத்தை அடிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாமா, செம்ம காஸ்ட்லிமா, வயிற்றுலாம் இருக்குது. நெக்ஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட். ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜில அடுத்தது யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட். சி அக்வயரிங் கேபிட்டல் எவ்வளவு முக்கியமோ யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் அவ்வளவு முக்கியம். சி ஏன்னா நீங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ ஒரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டா, உங்கள்கிட்ட ஃபண்ட் நிறைய இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம், ஷேர் மார்க்கெட்ல போடலாம், பண்ணலாம். பிக்ஸ்ட் அசெட்ல போடலாம், கரண்ட் அசெட்ல போடலாம், லோன்ஸஸ் அட்வான்சஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்மளை நோக்கி இன்னும் நிறைய கஸ்டமர் கொண்டு வரணும்னா டிவிடெண்ட் கொடுக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி கையில நிறைய ப்ராஃபிட் இருக்குமா, யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் இப்போ பண்ணணும். காசு நிறைய இருக்குது, என்ன பண்ணுவீங்க, இன்னொரு கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ரிலையன்ஸ் என்ன பண்ணலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ அப்படின்ற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, பிக்ஸ்ட் அசெட் வாங்கி போடலாம். அதாவது நான் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் அப்படின்னா பிக்ஸ்ட் அசெட் வாங்கி போடலாம். ஆனா ரிலையன்ஸ் நல்லா தெரியும், இனிமே அவன் பிக்ஸ்ட் அசெட் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெட்ரோ கெமிக்கல்ஸே முடிய போகுது இன்னொரு 10 வருஷத்துல. அடுத்தது கரண்ட் அசெட்ஸ். ஓகே, அது வந்து இன்வென்ட்ரிலாம் உனக்கு தேவையான அளவுக்கு இருக்கும் எப்பவுமே. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்கறது. ஓகே, அது அவங்களோட ஓன் கம்பெனிஸ்க்கு, இந்த சப்சிடரி கம்பெனிஸ்க்கு இருக்கும்ல, அதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு பேங்க்குக்கு ஏண்டா போற, நானே கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கொடுத்துக்கும். அட்ராக்ட் பண்ண கஸ்டமர் எப்பவுமே அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும், டிவிடெண்ட் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது சி எப்பயுமே ஃபண்டை யூஸ் பண்ணும்போது எஃபெக்டிவா எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும். ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா ₹1 வேஸ்ட் ஆகக்கூடாது. சும்மா ட்ரை பண்ணுவோமே காசை போடக்கூடாது. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காஸ்ட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது சி எப்பயுமே ஒரு பிசினஸ்க்கு டெய்லி நடத்துறதுக்கும் காசு வேணும். ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி மிஷின் வாங்குறதுக்கு காசு வேணும். அப்போ எப்பயுமே லோனை வந்து 2 வகையா பிரிக்கலாம். கேஷ் கிரெடிட், டேர்ம் லோன் பிரிக்கலாம். லாங் டேர்முக்கு லோனை வாங்கிட்டு ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு லோன் வாங்கிட்டு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி கரெக்டா தெரியணும். சி எப்படி லோன் வாங்கணும்னு உனக்கு தெரியணும். லாங் டேர்ம் ஃபண்டை வாங்கி டைவர்ட் பண்ணி ஷார்ட் டேர்ம்ல போட்டுறக்கூடாது. ஓகே, சி லாங் டேர்ம் ஃபண்டை கூட எப்பயாவது ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணலாம். ஆனா ஷார்ட் டேர்ம் ஃபண்டை எப்பயுமே லாங் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப நீ எங்க போய் நிப்ப? ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் கேஷ் கிரெடிட் அண்ட் டேர்ம் லோன்ஸ். யூ ஷுட் நாட் மிக்ஸ் த ஷார்ட் டேர்ம் வித் த லாங் டேர்ம். சரியா? அடுத்தது always evaluate the worth of the business. Next heading, evaluating the worth of the business. See, அப்பப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணணும், நெகட்டிவ் நெட்வொர்க் இருக்கா, பாசிட்டிவ் நெட்வொர்க் இருக்கா பார்க்கணும். பாசிட்டிவ் நெட்வொர்க், நெகட்டிவ் நெட்வொர்க் எப்படி கால்குலேட் பண்ணணும்? கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ். புரியுதா? So what is the net worth formula? Capital plus reserves. See, reservesல ஆல்ரெடி நான் ரீவாலுவேஷன் ரிசர்வ் எடுத்துட்டேன்னா பிரச்சனை கிடையாது, வெறும் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் தான். அப்படி எடுக்கலனா ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட் ஆட் பண்ணிக்கும். சார் ரீவாலுவேஷன் நெகட்டிவும் போகும் சம்டைம்ஸ். ஓகே, அடுத்தது earnings capitalization மாடல். இன்னொரு விதமான ஒர்த்தை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு பிசினஸ் எவ்வளவு ஒர்த்துன்னு கால்குலேட் பண்ற, சரியா? அவ்வளவுதான். அதுல ஏர்னிங்ஸ் கேபிட்டலைசேஷன் மாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை பர்சன்டேஜ் போட்டுலாம், இல்லைன்னா வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை பர்சன்டேஜ் போடலாம். இபிஎஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் போடுவாங்க. இபிஎஸ்னா என்ன? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதான் இபிஎஸ். ஆர் டிவிடெண்ட் ஏதோ ஒன்று எடுத்துட்டு டிவைடட் பை பர்சன்டேஜ் போடுவாங்க. அதாவது நீ என்ன எதிர்பார்த்த பர்சன்டேஜ், growth percentage வாங்க. ஓகே, அப்படி போட்டா உனக்கு earnings capitalization ஆயிடும்.
பர்சன்டேஜ். growth percentage. இப்போ 5% growth, 10% growth. இப்போ நீ இந்த கம்பெனில எவ்வளவு பர்சன்டேஜ் growth எதிர்பார்க்கற? 7% growth எதிர்பார்க்கறன்னு வெச்சுக்கோயேன். சோ உனக்கு வந்த டிவிடெண்ட் வந்து 7% ஆஃப் தி அமௌண்ட் தான் உங்களுக்கு டிவிடெண்டா வந்திருக்கு அப்படின்னா அது டிவைட் பை 7% போடணும். அதான் earnings capitalization. அடுத்தது மார்க்கெட் பிரைஸ் மெத்தட். அதாவது இந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு இதே மாதிரி ப்ராஃபிட் இருந்தா எப்படி இருக்கும்? எம்பிஎஸ் இபிஎஸ்லாம் வச்சு கால்குலேட் பண்றது. எம்பிஎஸ் டிவைடட் பை இபிஎஸ், பிஇ ரேஷியோ ஒன்று கண்டுபிடிப்பாங்க. என்னது? பிஇன்னு சொல்லுவாங்க, பிரைஸ் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ்னா என்னது? இந்த வந்து மார்க்கெட் பிரைஸையும் இபிஎஸ்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி என் ப்ராடக்ட் வந்து ஓவரா போகுதா அண்டரா போகுதான்னு பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ்டா அண்டர் பிரைஸ்டான எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு பிஇ வந்து இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு 20-22 டைம்ஸ் இருந்ததுன்னா ஓகே, 13ல இருந்து 20 டைம்ஸ் இருந்ததுன்னா ஓகே. சம் பிஇ 60 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடு. அப்படி என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம் அது இறங்கட்டும்ட்டு. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? எம்பிஎஸ் டிவைடட் பை இபிஎஸ். எம்பிஎஸ்னா என்ன? மார்க்கெட்ல இன்னைக்கு கோட் ஆயிட்டு இருக்க பிரைஸ். இபிஎஸ்னா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அது இபிஎஸ், earnings per share. இது பேர் இபிஎஸ். என்னது? earnings per share. இது இபிஎஸ். மார்க்கெட் பிரைஸ் per shareன்றது எம்பிஎஸ். எம்பிஎஸ் divided by EPS is equal to PE, price earnings. So how many times my product is அப்படின்ற மாதிரி செக் பண்றது. ஷேர் பிரைஸ் இப்ப எவ்வளவு டைம்ஸ்ல போயிட்டு இருக்கு? இபிஎஸ் வந்து 10 ரூபாய் இருக்கு. அப்போ ஷேர் வந்து நீ எம்பிஎஸ்ல 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 10 டைம்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு அர்த்தம். ஓகே, 10 டைம்ஸ் வந்து ரொம்ப நார்மல். அப்போ வாங்கலாம் அந்த ஷேர். 30 டைம்ஸ் 40 டைம்ஸ்லாம் போகும் சில டைம்ஸ். அப்போ அந்த ஷேர் வந்து ஓவர் பிரைஸ்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி சிமிலர் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதான் சொன்ன இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்னு சொன்ன பத்தியா, இந்த பிஇயோட அந்த பிஏ கம்பேர் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்னு மார்க்கெட் கேபிடலைசேஷன். மார்க்கெட் கேபிடலைசேஷன்னா இன்னைக்கு என்னோட ஒரு ஷேரோட பிரைஸ் என்ன மார்க்கெட்ல மல்டிப்ளைட் பை how many shares has traded totally, total number of shares of the company. அது பேர் என்ன? மார்க்கெட் கேபிடலைசேஷன். சொல்லுங்க, what is market capitalization? Market price of the share into number of shares. ஓகே, மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படியே வச்சு ஒரு கம்பெனி கம்பேர் பண்ண முடியாது. மார்க்கெட் கேபிடலைசேஷன் பிளஸ் பிரீமியம் வச்சு தான் ஒரு கம்பெனி கம்பேர் பண்ண முடியும். இதை வச்சு தான் ஒர்த் ஆஃப் கம்பெனி கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி வாங்கணும்னா எப்படி வாங்குவேன்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வேதாந்தாவை வந்துட்டு டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க. 87 ரூபா சொன்னாரு. ஆனா ஷேர் ஹோல்டர்லாம் சேர்ந்து எங்களுக்கு பிரீமியம் வேணும்னு கேட்டாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா பிரீமியம் கொடுத்தாரு. 89 ரூபா வாங்கினாரு. மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா, அதாவது ஏன்னா எம்பிஎஸ் எப்பவுமே குறைஞ்சி ஏறி மாறி இருக்கும். கரெக்டா? இப்போ கொரோனா பீரியட்னால குறைஞ்சிருக்கும். அப்ப மார்க்கெட் கேபிடலைசேஷன் கம்மி ஆகுமா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், யோ உடனே இதை வச்சு நீ கால்குலேட் பண்ணாதியா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கு ஒரு பிரீமியம் கொடு. இன்னைக்கு டேட்ல ஒரு பிரீமியம் கொடுத்து வாங்கிக்கோ. ஸோ அதுதான் எப்பவுமே. புரிஞ்சுதா? எப்படிலாம் எவாலுவேட் பண்ணுவீங்க ஒர்த் ஆஃப் த பிசினஸ்? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியில ஒர்த் ஆஃப் த பிசினஸ் கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நெட்வொர்த்னு ஒன்று இருக்கு. நெட்வொர்க் மாடல் என்ன? கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ். அடுத்தது என்ன? ஏர்னிங் கேபிடலைசேஷன் மாடல். அப்புறம் என்ன? மார்க்கெட் பிரைஸ் மாடல். அடுத்த பேர் என்ன? மார்க்கெட் பிரைஸ் மாடல். அந்த மார்க்கெட் பிரைஸ்ல தான் நம்ம பிஇ பத்தி படிச்சோம், மார்க்கெட் கேபிடலைசேஷன் பத்தி படிச்சோம், சிமிலர் கம்பெனி பத்தி படிச்சோம். அதாவது இதே மாதிரி இருக்க இன்னொரு கம்பெனி வாங்கணும்னா நான் என்ன பண்ணணும்? சிமிலர் கம்பெனி. புரிஞ்சுதா? ஓகே, மணி என்ன? மணி ரொம்ப ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம இதை நிறுத்திக்கலாம். நான் 9:15 முடிக்கிறேன்னு சொன்னேன். 9:20 ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ ஸ்ருதி, நாளைக்கு மார்னிங் வச்சுக்கலாமா கிளாஸ்? ஓகே, நாளைக்கு மார்னிங் 7:30 வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ப்ராடக்ட் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ப்ராடக்ட் ஆப்ரேஷன், அப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸ்னு இருக்கு, அதாவது போக்குவரத்து, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் R&D, HR, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பத்தி படிப்போம்.
இப்போ நம்ம ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிட்டோம், மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு ப்ராடக்ட் ஆப்ரேஷன்ஸ் படிக்கணும், லாஜிஸ்டிக்ஸ் படிக்கணும், சப்ளை செயின் படிக்கணும், ஓகே, அப்புறம் R&D பத்தி படிக்கணும், HR பத்தி படிக்கணும். சரியா? இதோட படிச்சா நாளைக்கு மார்னிங்ல இந்த செஷன் முடிஞ்சிடும், இந்த 6th சாப்டர் முடிஞ்சிடும். அப்புறம் நமக்கு இந்த லீடர்ஷிப்னு ஒரு சாப்டர் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப்னு ஒரு சாப்டர் இருக்கு. ஓகே, அது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சின்னது, இதை கம்பேர் பண்ணும்போது ஓகே, இது கொஞ்சம் பெருசு இந்த சாப்டர். சரி, அதே மாதிரி நீங்க அந்த 3rd சாப்டருக்கு 4th சாப்டருக்கு படிச்சுட்டு இருக்கணும். இன்னைக்கு 7th சாப்டர் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள மார்க் வந்துடணும். 3rd and சாப்டர் 4th சாப்டர் படிச்சுட்டு நாளைக்கு மத்தியானம் 4 மணிக்குள்ள எழுதணும் அந்த சாப்டர். நாளைக்கு 4 மணிக்கு டெஸ்ட். சரியா? வாங்கணும், படிங்க. புக்கு வாங்கணும்னா வந்து வாங்கி போயிடுங்க நாளைக்கு காலையிலே வந்து. ஸோ கிளாஸை முடிச்சிட்டோன்னே ஒரு 9 மணிக்கு கிளம்பினீங்கன்னா டி நகருக்கு வரலாம், வந்துடலாம். ஆனால் போஸ்ட் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு இட் வில் டேக் சம் டைம். ஓகே, bye bye, see you, good night, bye bye, thank you, bye bye.